வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கும், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கும் மேட்ச். ஆனா சில பேருக்கு இது வெறும் கிரிக்கெட் இல்ல. ஒரு அரசியல் உணர்வு. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் தோற்றா தமிழ்நாட்டுல சிலர் அதை கொண்டாடுறாங்க. ஏன்? ஏன்னா அந்த அணியின் ஓனர்ஷிப் பின்னால் இருக்கிற அரசியல் தொடர்புகள் பற்றி மக்களிடம் ஏற்கனவே நிறைய கேள்விகள் இருக்கு. ஒரு சாதாரண மனிதன் மாத சம்பளம் வாங்கி இஎம்ஐ கட்டி குடும்பத்தை நடத்தவே கஷ்டப்படுறான். ஆனா அரசியலில் இருந்த குடும்பங்கள் ஆயிரக்கணக்கான கோடி மதிப்புள்ள பிசினஸ் எம்பையர் உருவாக்குறது எப்படி? ஒரு ஐபிஎல் அணியை வாங்குற அளவுக்கு இத்தனை பெரிய வெல்த் எப்படி வந்தது? இந்த கேள்வி இன்னைக்கு ஒருத்தருடைய கேள்வி மட்டும் இல்லை, பல சாதாரண மக்களின் மனசுல இருக்கும் கேள்வி. குறிப்பாக திராவிட அரசியல் பின்னணியில் இருந்து வந்த குடும்பங்கள் இவ்வளவு பெரிய கார்ப்பரேட் லெவல் வெல்த் உருவாக்கியது எப்படி? இதற்கான வெளிப்படையான விளக்கங்கள் மக்களுக்கு எப்போதாவது முழுமையாக கிடைத்ததா? அதனால தான் சிலர் இந்த அணியின் தோல்வியை வெறும் கிரிக்கெட் லாஸா மட்டும் பார்க்க மாட்டாங்க. தவறான வழியில் சம்பாதிக்கப்பட்ட சக்திக்கு கிடைக்கும் தோல்வின்னு பார்க்கறாங்க. இது சரியா? தப்பா? அது வேறு விவாதம். ஆனா இந்த பெர்செப்ஷன் மக்களிடம் இருக்கிறது என்பது உண்மை. ஏன்னா இன்றைய மக்கள் மாறிட்டாங்க. முன்னாடி மாதிரி எதையும் கண்மூடித்தனமாக நம்ப மாட்டாங்க. வெளிப்படைத்தன்மை வேண்டும், பொறுப்புணர்வு வேண்டும். யாராக இருந்தாலும் அரசியலில் இருப்பவர்கள், பொது வாழ்க்கையில் இருப்பவர்கள் மக்கள் கேள்விக்கு பதில் சொல்ல தயாரா இருக்கணும். அது தவறா? நேர்மையாக சம்பாதித்த வெல்த் என்றால் அதை வெளிப்படையாக சொல்ல முடியாதா? மக்கள் கேள்வி கேட்பது ஜனநாயகத்தில் தவறே இல்லை. ஒரு விஷயம் மட்டும் உறுதி, எவ்வளவு நாள் வேண்டுமானாலும் மக்களை ஏமாற்ற முடியாது. நல்லது செய்தால் நல்லதே திரும்ப வரும். தவறு செய்தால் அதற்கான கேள்விகளும் ஒரு நாள் வரும். இது எந்த ஒரு கட்சிக்காகவும் பேசுற கருத்து இல்லை. ஒரு சாதாரண தமிழக குடிமகனாக என் மனசுல இருக்கிற கேள்வியை தான் பதிவு பண்றேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க.